இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். 63வது அதிகாரத்தினுடைய பகுதியிலும் 64வது அதிகாரத்திலும் ஏறெடுக்கப்பட்ட விண்ணப்பங்களிற்கு ஆண்டவர் பதில் உரைப்பதாக இந்த அதிகாரத்திலும் அடுத்த அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். 65வது அதிகாரம் முதல் வசனத்திலே, என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களாலேயே தேடப்பட்டேன், என்னை தேடாதவர்களாலேயே கண்டறியப்பட்டேன், என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன் என்று சொல்லி யூதரல்லாத மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகளாவதை குறித்த தீர்க்க தரிசனத்தை இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இதை எடுத்து பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனங்களிலே, அல்லாமலும் ஏசாயா என்னை தேடாதவர்களாலேயே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான். இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாயிருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார். அதாவது நம்ம புறஜாதிகளாக இருக்கக்கூடிய நம்ம ஆண்டவரை விசாரித்து கேளாதவர்களாக இருந்த போதிலும் கூட அவரால் நம்ம தேடப்பட்டவர்களாக, நம்ம தேடாமல் இருந்தபோது அவரால் கண்டறியப்பட்டவர்களாக, அவருடைய நாமம் நமக்கு புரியாமல் தான் இருந்துச்சு, ஆனாலும் விளங்காது இருக்கிற ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம அறியாத நாட்களில் ஆண்டவர் நம்மை நேசித்து நம்மை ரட்சித்தாரே, அந்த காரியத்தை குறித்து அவர் இங்கே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். புறஜாதிகளினுடைய ரட்சிப்பை முதல் வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறார். இதை இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அழகான ஒரு ஓமையின் மூலமாகவும் அவர் விளக்கினார். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து வேறொரு ஓமையை கேளுங்கள் என்று சொல்லி, வீட்டஜமானுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கினான், அதுக்கு வேலி அடைத்தான், ஆலையை உண்டு பண்ணினான், கோபுரத்தை கட்டினான். அதை கூப்பிட்டு ஒரு தோட்டக்காரனுக்கு குத்தகையாக விட்டுவிட்டு அவர் புறதேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரத்தில் அனுப்பும்போது தோட்டக்காரன் அந்த ஊழியக்காரனை பிடிச்சி ஒருவனை அடித்து, ஒருவனை கொலை செய்து, ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். திரும்ப திரும்ப அனுப்பப்பட்ட ஒவ்வொருவரையும் அப்படி செய்தபடியினால அந்த எஜமான் என்ன செஞ்சார்னா, பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேற ஊழியக்காரை அனுப்பினான், அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியில் அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொண்டு இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும் பொழுது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் அப்படின்னு இயேசு கேட்டுட்டு அவரே பதில் சொல்லுகிறார். அதற்கு அவர்கள் மற்ற ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேற தோட்டக்காரரிடத்துல திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தனக்கு சொந்தமானதில் வந்தபொழுது சொந்தமானவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத போது அந்த ரட்சிப்பானது புறஜாதிகளுக்கு சென்றது என்கிற ஒரு ஓமையை இங்கே ஒரு வீட்டஜமான் என்கிற ஒரு ஓமையிலிருந்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி ஏசாயா 65:2 அவர் சொல்லுகிறார். நலமல்லாத வழியில் தங்கள் நினைவுகளின்படி அவங்க நடந்து முரட்டாட்டமான ஜனங்களாக இருக்கிறாங்க. நாள் முழுவதும் என் கைகளை நான் அவங்களுக்கு விரோதமாக நீட்டினேன்னு சொல்கிறார். அவர்கள் என்னுடைய சந்நிதியில் கோபம் ஊட்டுறாங்க. அவர்கள் தோட்டங்களில் பலியிட்டு செங்கற்களின் மேலே அவர்கள் தூபம் காட்டுகிறார்கள் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் மக்கள் மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி தங்கள் தேவனுக்கு பலியிட்டு நறுமண வாசனை
திரவியங்களால் தூபம் காட்டுவதை விட்டுவிட்டு அந்நிய தெய்வங்களை வழிபடுகிற காரியங்களை முரட்டாட்டமாக செய்கிறாங்க. நலமில்லாத வழிகளில் அவர்கள் நடக்கிறார்கள் என்று சொல்லி ஏசாயா அவர்கள் செய்கிற பாவங்களை குறித்து அவர் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலும் பிரேத குழிகள் அண்டையில் பன்றி இறைச்சியை தின்று என்று சொல்லி பார்க்கிறோம். மக்கள் மரித்த அந்த மனிதர்களிடத்தில் போய் அவர்கள் ஆவிகளிடத்தில் உறவாடக்கூடாது, கல்லறைக்கு அதற்காக செல்லக்கூடாது. இது கர்த்தரால் அது தடை செய்யப்பட்டதாக இருந்தது. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இவர்கள் பிரேத குழிகளுக்கு போகிறதுக்கு காரணம் செத்தவர்களிடத்தில் போய் உறவாடி குறி கேட்கிறதற்காக போய் அங்கே பன்றி இறைச்சியை சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். பன்றி மற்றும் சில வனவிலங்குகள் தூய்மை அற்றவை என்றும் அவற்றை தொடவோ உண்ணவோ கூடாது என்றும் நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தார். அப்படி இருந்தும் அவர்கள் அந்த காரியத்தை செய்தார்கள். பாகவம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பன்றியும் புசிக்கத்தகாது, அது விரிகுணம்புள்ளதாய் இருந்தும் அது அசை போடாது இருக்கும், அது உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக இவைகளின் மாம்சத்தை புசியாமலும் இவைகளின் உடலை தொடாமலும் இருப்பீர்களாக என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு அருமையான கட்டளை கொடுக்கப்பட்டிருந்த போதிலும் அவர்கள் இவைகள் எல்லாவற்றையும் மீறி செத்தவரிடத்தில் குறி கேட்கிறவர்களாக, அந்த கல்லறையில் போய் உட்கார்ந்து பன்றி இறைச்சியை சாப்பிடுகிறவர்களாக, நலமில்லாத வழியில நடக்கிறவர்களாக அவர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். 5ஆம் வசனத்திலையும் ஏசாயா சொல்லுகிறார், அவங்க சொல்றாங்க, நீ உன் மட்டில் என் சமீபத்தில் வராத, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். என்னன்னா, நான் என் வழியில நடக்கிறேன், நீர் தலையிடாதரோ என்று தேவனை பார்த்து கூறும் வண்ணமாக நடந்து கொள்ளுகிறவர்கள் அநேகர் உண்டு. நம் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து வாழ்வதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இவர்கள் அத்தனையாக பெருமை பாராட்டுகிறவர்களாக அவர்கள் இருந்தபடியினால 7ஆம் வசனத்திலையும் கூட அவர்கள் அந்த காரியங்களை மலைகளில் தூபம் காட்டி விக்கிரக வழிபாடை அவர்கள் செய்கிறவர்களாக காணப்பட்டபடியினால ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு மௌனமாயிராமல் சரி கட்டுவேன், அவர்கள் மடியில் சரி கட்டுவேன் என்று 7ஆம் வசனத்தின் பின்பகுதியிலையும் முந்தின செய்கைகளின் பலனை அவர்கள் மடியிலே அளப்பேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது நிமித்தமாகத்தான் இவர்கள் செய்த இப்படிப்பட்ட பாவங்களின் நிமித்தமாகத்தான் அசிரியர்களினால ஒரு அழிவை ஏற்படுத்தும்படியாய் ஆண்டவர் விட்டு கொடுத்தார். பாபிலோனியர்களினால மிகப்பெரிய ஒரு அழிவை அவர்கள் சந்திக்கும்படியாக ஆண்டவர் அவர்களுக்கு விட்டு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலையும் 8ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சை குலையில ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, அதில் ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரரின் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். எல்லா இடங்களிலேயும் கொஞ்சம் பேராவது ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள் இருப்பார்கள். அதாவது மீந்திருக்கிற ஜனங்களை குறித்து இங்கே ஏசாயா சொல்லுகிறான். திராட்சை குலையில ரசம் காணப்படும் பொழுதுனா ஆண்டவரை தேடுகிற அந்த பயபக்தி, ஆண்டவரை பின்பற்றுகிற அந்த காரியங்கள், பரிசுத்தம் காணப்படுகிற ஜனங்களை நிமித்தமாக நாம் முழுவதும் அவங்கள தள்ளிவிட மாட்டேன், என் ஊழியக்காரர் நிமித்தம் நான் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன்னு சொல்லிட்டு யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்தரிப்பவனையும் எழும்ப பண்ணுவேன், நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்தரித்து கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லி மீந்திருக்கிற ஜனங்களை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னை தேடுகிற என் ஜனங்களுக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டு கிடையாகவும் இருக்கும் என்று இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இது இஸ்ரவேல் தேசத்தினுடைய எல்லையை குறிக்கும் வண்ணமாக இங்கே இவர் சொல்லுகிறார். என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவம் என்று சொல்கிறாரே. கானான் மலைகள் நிறைந்த ஒரு நாடு, அது மேற்கே மத்திய தரைக்கடல் ஓரத்தில் உள்ள சாரோன் என்ற சமவெளியிலிருந்து கிழக்கே ஆகோர் பள்ளத்தாக்கு வரை உள்ள அது இடமாக அது காணப்படுகிறது. நம்ம நாட்டை குறித்து நம்ம சொல்றோமே, இமய முதல் குமரி வரை என்று சொல்லி, அதே போல சாரோன் முதல் ஆகோர் பள்ளத்தாக்கு வரையிலும் உள்ள இடத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது.
அங்கே காத் மேனி என்று 11ஆம் வசனம் 12ஆம் வசனங்கள்ல இவைகள் சீரியர்கள் மற்றும் அரபு நாட்டவர்களுடைய நல்லாசி வழங்கக்கூடிய தெய்வங்கள் என்று சொல்லி அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். இவற்றை இவர்களும் வழிபடுகிறதுனால அழிவு பாதையில செல்லுவார்கள் என்று சொல்லி இங்கே ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். பட்டயத்துக்கு எண்ணி கொடுப்பேன், அதாவது இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறபடினால உங்க மேல அழிவு வரும், உங்க மேல பஞ்சம் வரும், நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள் என்கிற காரியத்தை இங்கே ஆண்டவர் அவர்களுக்கு எச்சரிப்பாக ஏசாயாவின் மூலமாக கொடுக்கிறார். என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியமில்லாத காரியங்களை தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லிட்டு இப்போ 65ஆம் அதிகாரம் 13 to 15 வரையிலும் அவர் மீதியா இருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதிலே 2 பிரிவாக பிரித்து சொல்லுகிறார். நீங்களோ, அதாவது பாவம் செய்கிற ஜனங்களுக்கு என்ன கிடைக்கும், அவருடைய ஊழியக்காரராக அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழ்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்கிற ஒரு 5 காரியத்தை இங்கே ஏசாயா பட்டியலிடுகிறார். கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாத ஜனங்களை பார்த்து தான் நீங்களோ என்று சொல்லுகிறாரே, அவர்களை பார்த்து நீங்கள் பசியாய் இருப்பீர்கள், ஆனால் தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர்களை குறித்து புசிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் குடிக்க முடியாதபடி தாகமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்கே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற மக்கள் குடிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்கே அவர்கள் சந்தோஷப்படாதபடி இருப்பாங்க, வெட்கப்படுவாங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற மக்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்கே தேவனுக்கு கீழ்ப்படியாத மக்கள் மன நோவினாலே அலறி ஆவியினுடைய முறிவினாலே புலம்புவார்கள். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மன மகிழ்ச்சியினாலே கம்பீரிப்பார்கள். உன்னை கொண்டு போட்டு தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு வேறு நாமத்தை தரிப்பிப்பார் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறார். இங்கே உன்னுடைய நாமத்தை சாப வார்த்தையாக பின்வைத்து நீ போவாய் என்று சொல்லி ஆண்டவரை பின்பற்றாத ஜனங்களை குறித்து இங்கே 5 காரியங்களை, ஆசீர்வாதங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதை குறித்தும் அவர்களை பின்பற்றாதவர்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு சாபத்தை குறித்தும் ஏசாயா சொல்லி முடித்துவிட்டு 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அதனாலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பெயரிலே ஆணையிடுவான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. அதாவது யெகோவாவின் பெயர்கள் மட்டுமே வாக்குகளை உறுதி செய்ய பயன்படுத்தப்பட வேண்டும். வேற தெய்வத்தின் பெயர்களை பயன்படுத்துவது பாவமாக கருதப்பட்டது என்று சொல்லி இங்கே ஏசாயா முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்நிய ஜனங்களாக புறஜாதிகளாக இருந்த நம்ம தேடப்படாதவர்களால், நம்ம தேடலை, நம்ம அறியலை, அவரை பற்றி தெரியாது. ஆனாலும் இன்றைக்கு நம்ம எத்தனையாய் அன்பு கூர்ந்து ரட்சித்திருக்கிறார் என்கிற காரியத்தை இங்கே முதலிலே ஏசாயா சொல்லிவிட்டு தங்களுடைய ஜனங்களினுடைய பாவங்கள் எவைகள், அது நிமித்தமாய் அவர்களுக்கு வரக்கூடிய தண்டனைகள் என்ன என்று சொல்லியும் அதில் மீந்திருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை குறித்தும் இங்கே ஏசாயா எழுதி முடித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஆனாலும் அந்த நாட்களில் எல்லாரும் அநீதி தானே செய்கிறாங்க, எல்லாரும் அநியாயம் தானே செய்கிறாங்க, எல்லாரை போல தான் நாங்கள் இருப்பேன்னு சொல்லி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆண்டவருடைய வசனத்தை பிடித்து கொண்டு, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த பகுதியில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்ம மேலேயும் நம்முடைய சந்ததி மேலேயும் அது வந்து அமரும். அதற்காக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வழிகளை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு முன்பாக நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்த்து நலமில்லாத வழியில் நாங்கள் ஒருபொழுதும் நடந்துவிடக்கூடாது. முரட்டாட்டமுள்ள ஜனங்களாக நாங்கள் இருந்து விடக்கூடாது. உம்மை கோபமூட்டுகிறவர்களாக நாங்கள் இருந்து விடக்கூடாது. எல்லா காரியங்களையும் உடைய பாதத்தில் அர்ப்பணித்து வாழ்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டோன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவர் இந்த அதிகாரத்தில் சொல்லி இருக்கிற ஆசீர்வாதங்களினாலே நம்மை நிறைத்து வழி நடத்துவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. கடன் தொல்லையால் கதறுகின்ற உன்னை காண்கிறார். கடன் தொல்லையால் கதறு
நடத்திடுவா, ஒருபோதும் கைவிடா.